Dear student, 12th standard, chapter 12, example 12.5, example 12.5, verify that closed property, commutative property, associative property, identity property, inverse property for arithmetic operation plus இதே இசட் டேர்ம்ஸ்ல நான் செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 12.4 வந்து ஈவன் நம்பர் வச்சு செக் பண்ணோம். அதே சேம் செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர் வச்சு செக் பண்ண போறோம். அதே சேம் 5 கண்டிஷனும். ஓகே, இப்போ நமக்கு இசட் வேல்யூல -5, -3, 1, -1, -3, -4 நெகட்டிவ் ஒன் சைடு இருக்கும், பாசிட்டிவ் ஒன் சைடு இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஆட் நம்பரோட வேல்யூ. இது ஜெனரல் ஃபார்முலா வரும் 2k + 1. ஃபர்ஸ்ட் 1 யூஸ் பண்ணுங்க, 1 2, 2 + 1 3. மைனஸ் யூஸ் பண்ணுங்க, -2, -2ல 1 பண்ணா -1 கரெக்டாக இது. அப்போ கண்டிப்பாக என்ன வேல்யூ யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட்னா நமக்கு இதுதான் nth டேர்ம் ஃபார்முலா. அப்புறம் நம்ம எடுக்கிற ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் எடுக்கணும், 2k + 1 ஃபார்மேட்டில் எடுக்கணும். நம்ம எடுக்கிற செட்டு, இந்த செட்டுக்குள்ள இருக்க வேல்யூ 2k + 1 ஃபார்மேட்டில் எடுக்கணும். ஓகே, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறோம். க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி, க்ளோஸ்டு 2 வேரியபிள் a b belongs to z நாட்டில் எடுக்கிறோம். இந்த வேல்யூவில் எடுக்கிறோம். a என்ன ஃபார்மேட் இருக்கணும், 2m + 1 ஃபார்மேட்ல, 2k + ஃபார்முலா, அப்போ 2m + 1, b வேல்யூ 2n + 1, m என்ன இருக்கும் திரும்பியும் அந்த z ஃபங்க்ஷன் தான் இருக்கும் எடுக்கிற வேல்யூ. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, ஏன்னா ப்ளஸ் வச்சு செக் பண்ண சொல்லிடுறாங்க. அப்போ a 2m + 1 + 2n + 1, 2m + 2n 1 + 1 2, 2 எல்லாத்தையும் காமன் எடுத்துக்கலாம். அப்போ m + n + 1. ஓகே, இங்க என்ன வந்து நமக்கு ஈவன் நம்பர். அப்போ நமக்கு இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் வந்துக்குது. அப்போ நமக்கு என்ன வரணும், திரும்பி என்ன வரும், ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான் நமக்கு வரணும். 2k + 1 ஃபார்மேட்டில் வரணும். நம்ம திரும்பி என்ன வரும், ஒரு 2 ஃபங்க்ஷன் வெளில இருக்குது. அப்போ 2 ஆஃப் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் இருக்குது, கேவா எடுத்துங்க ஃபுல்லாக. அப்போ 2k ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 2k என்ன வரும், ஈவன் ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டு. அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் என்ன, விச் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ 2 ஆஃப் m + 1 டஸ் நாட் ஈக்குவல் எதில் இல்லை, இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ள கண்டிஷனில் இல்லை. டஸ் நாட் ஈக்குவல் இசட் நாட்டு. அப்போ a + b டஸ் நாட் ஈக்குவல் இசட் நாட்டு. இப்போ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி இஸ்னா இட் இஸ் நாட் ட்ரூ. க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி நான் ட்ரூவா இல்லைனாவே ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணவே வேணாம். எப்படி நமக்கு வந்து நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருந்து ஐடென்டி ஃபெயிலியர் ஆகினா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லையே. அதே சேம் ஃபார்மேட்டு க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இல்லைனாவே நோ நீட் டு செக் த ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி. ரிமைனிங் ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணவே நீ வேணாம். ஏன் க்ளோஸ்டே நம்ம ட்ரூவா இல்லை, ரிமைனிங் இதுலனா அசோசியேட்டிவ் ஃபெயிலியர் ஆகும், காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ஃபெயிலியர் ஆகும், ஐடென்டி ப்ராப்பர்ட்டி வராது, இன்வெர்ஸும் வராது. க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருந்தால் மட்டும் ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி சர்டிஃபை பண்ணணும். ஓகேவா. அப்போ இதோட ஃபெயில் ஆகினாவே நெக்ஸ்ட் ரிமைனிங் செக் பண்ண வேணாம். இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, 3 மார்க் கேட்பாங்க. நீ நெக்ஸ்ட் ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண தேவையில்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏனும் நோ நீட் டு செக் த ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி. ரிமைனிங் ப்ராப்பர்ட்டியை செக் பண்ண வேணாம்னு ரீசன் எழுதிட்டாவே நம்ம போதும் நமக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.